ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களோட நன்மைக்கு தான் அணி அமைக்கின்றன. யாரும் மிரட்டலுக்கோ அச்சுறுத்தலுக்கோ எல்லாம் அணி அமைக்கிறது இல்லை. தங்களுக்கு அந்த நகர்வில் என்ன லாபங்கிறத தான் பார்ப்பாங்க. அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப கைகேர்ந்த சமர்த்தரான ஒரு அரசியல்வாதி, அவரும் அதை தான் பார்ப்பாரு. ஆனால் இன்னைக்கு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் திமுக அணி இன்டாக்டாக 45% வாக்குகளுக்கு மேலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. திராவிட இயக்க தலைவர்களின் வரலாற்றிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாரோ முத்தமிழறிஞர் கலைஞரோ பெறாத வெற்றியை பெற்று ஜோதி பாசு மாதிரி ஒரு கூட்டணியை இன்டாக்டாக வச்சுட்டு போகிறதுல இவங்களை விட தான் ஒரு சமர்த்தர், திறமசாலி, வெற்றியாளருங்கிறத திராவிட இயக்க தலைவர்களில் மு.க. ஸ்டாலின் நிரூபிச்சிருக்காருங்கிறது நேர்மையாக டேட்டா படி பேசக்கூடிய யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை. அடுத்தபடியாக என்டிஏயும் அதிமுகவும் தனிச்சு நின்று களங்கண்டனால 2 பேருக்குமே சீட் கன்வெர்ட் ஆகலை. ஸோ சேர்ந்து நிற்க வேண்டியது 2 பேருக்குமே கம்பல்ஷன். 45% பலம் கொண்ட இது ஃபார்மிடபிள், ரொம்ப இயல்பான கூட்டணி அந்த மாதிரி அதை புரிந்து கொள்ள முடியாதா? இதுதான் வழியா? கம்பல்ஷன் தான் 2 பேருக்குமே. ஏன்னா தனிச்சு நின்று தோத்துட்டாங்க. தனிச்சு நின்று அவங்க இடைத்தேர்தலையும் தோக்குறாங்க, புதுச்சேரியில் தோக்குறாங்க. இவங்களும் அண்ணாமலை தலைமையில் அண்ணாமலையின் உழைப்பால் தமிழகத்தில் பாஜக தாமரை பெறாத இரட்டை இலக்க அவர் சாதிச்சாலும் கூட பொன் ராதாகிருஷ்ணன் 2 சீட்டை ஜெயித்து கொடுத்தாரு. அண்ணாமலையால் சீட்டு ஜெயித்து கொடுக்கலங்கிற குற்றச்சாட்டு அண்ணாமலை மேலே இருக்கும்போது 2 பேருக்குமே கம்பல்ஷன், சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு 2 பேருக்குமே கம்பல்ஷன் வரும்போது 2 பேருமே ஒன்றிணைஞ்சிருக்காங்க. 2 பேரும் சீட் ஷேரிங்கில் 2 பேருக்கும் இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. என்றாலும் மக்களவையில் பிரிஞ்ச மாதிரி இப்போ பிரிய மாட்டாங்க. ஏன்னா பிரிஞ்சா 2 பேருக்குமே ஒன்றும் வராதுங்கிறது 2 பேருக்குமே தெரியுது. அடுத்தபடியாக இந்த அணியில் இருக்கக்கூடிய அடுத்த நபர்கள், அது என்டிஏ கூட்டணியில் 2வது பெரிய கட்சியாக இருந்த பாமக, அதிமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சியாக இருந்த தேமுதிக, 2 பேரும் இந்த அணியில் வருவாங்க. அங்கே எப்போ வருவாங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு டிசம்பரில் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரியில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த அளவில் இந்த 2 அணிலையுமே இந்த அணிகள்லையுமே எந்த லாபத்தையும் இதுவரை பார்க்கல. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க ஒரு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியில் அவங்க பெரிய அளவுக்கு வெற்றியை பெற்றார். பாமக தேமுதிக இது 2த்தையும் கமிட் பண்ணதுனால எனக்கு இந்த கேள்வி. பாமக பொறுத்த வரைக்கும் அங்க உட்கட்சியில தலைவர் யாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பாமக ஒருவேளை விஜயோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் அதிமுக உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, ராஜ்யசபா சீட்டுக்கான ஒரு வாக்குறுதி. அதை அதிமுக தரப்புல இருந்து மறுத்திருந்தாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். ஆனா நேற்று எல்கே சுதீஷ் பேசும்போது சொல்கிறார், ராஜ்யசபா சீட் ஆமா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதை பத்தி நேரம் வரும்போது பேசுவேன் அப்படின்றார். இப்ப இந்த சின்ன சின்ன முரண்பாடுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் கலைந்து அவங்க கூட்டணிக்குள்ள வர சாத்தியம் இருக்கு. உங்களுக்கு கேள்வி நியாயமானதான், ஸ்பெகுலேஷன் தான். பாமகவின் பவுண்டர் மெம்பரான சிஆர் பாஸ்கரனும் விஜயோட ஆடிட்டர் வெங்கட்ராமன்கிறவரும் டாக்டர் ஐயாவை பார்த்துக்கிட்டு இப்போ அவங்க 2 பேரும் கூட்டணி சம்பந்தமான சில நெகோசியேஷன்ஸ் ஓடுதுன்னு விஜய் தொடர்பான செய்திகள், அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பேச்சுவார்த்தைங்கிறதெல்லாம் நமக்கு டேங்கிபிளா காங்கிரீட்டா எதுவும் தெரியாது. ஆனால் அது நடந்ததாட்டு செய்திகள் வந்துட்டு இருந்து அது தொடர்பான விவாதங்களும் போயிட்டு இருந்தது. இப்போ 2 நபர்கள் பேரையே சுட்டி காட்டி, ஒன்று அவரோட ஆடிட்டர் வெங்கட்ராமனுங்கிற பேரும், இன்னொன்று பாமகவோட ஒரு ஃபவுண்டர் மெம்பரான சிஆர் பாஸ்கரன்கிறவரும் பேசுறதா சொல்றாங்க. அதுல இந்த தரப்போட ஒரு கருத்து என்ன இருக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி போனா சேலம் தருமபுரியில் 4 சீட்டு நம்ம ஜெயித்தோம், மற்றபடி மற்ற பகுதியில் உள்ள 19 சீட்டில் 1 சீட்டு தான், மயிலம் சீட்டு மட்டும்தான் கொஞ்சம் ஓட்டுல, அதுவும் தலித் சமூக வாக்குகளை நாம் தமிழர் பிரிச்சதுனால கொஞ்சம் ஓட்டுல 1 சீட்டு ஜெயித்தோம். இந்த சூழ்நிலையில் நமக்கு எதிரான ஒரு போலரைசேஷன் தமிழ்நாட்டில் வட தமிழகத்தில் திமுக அணியால் சாத்தியப்படும் சொல்லும்போது இந்த இருமுனை போட்டிங்கிறது பலமுனை ஆகிறது பாமகவுக்கு நல்லதுங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் விஜய் கூட ஒரு உறவை வச்சா என்ன மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு டாக் போயிட்டு இருக்குது. சிம்பிள், அவங்க 2009 அதிமுக அணியில் தோல்வி, 19 தோல்வி, 21 சேலம் தருமபுரியில் மட்டும் ஜெயித்தாங்க. ஸோ இந்த கருத்துக்கு சேலம் தருமபுரி சிட்டிங் எம்எல்ஏ தவிர மற்ற பாமகவினரிடம் ஒரு வரவேற்பு இருக்கதா தெரியுது. இது ஒரு ஸ்பெகுலேஷன், டு பி சீன் தான். அடுத்தபடியாக தேமுதிக பொறுத்தவரையில் அவங்க 2019 அதிமுக அணியில் இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்களுக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ரிட்டையர்களுக்கு இல்லாதனால அவங்க 1 சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அதுக்கு பிறகு எடப்பாடி கூட 5 சீட்டு வாங்கி நின்னும் 1 சீட்டில் மட்டும் நெருங்கி வந்தாங்க விருதுநகரில், அவங்களும் எதுவும் ஜெயிக்க முடியல. அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு ராஜ்யசபா 25 அல்லது 26க்குள்ள ஒரு ராஜ்யசபா வேணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அது நாங்கள் அப்படியும் அந்த ப்ராமிஸும் கிடையாதுன்னு
பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தேமுதிகவை, அதாவது தேமுதிக இவங்க அணியில நின்னாங்க. ஆனால் பாமகவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய எண்ண ஓட்டத்துக்குள்ள அப்படி ஒன்று அக்ரிமெண்டே கிடையாதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பிறகும் இன்னைக்கு வந்து எல்கே சுதீஷ் அவர்கள் வந்து தேமுதிக சார்பாக அக்ரிமெண்ட் இருக்குங்கிற ஒரு கருத்தை வந்து ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறாரு. அதுவும் அவங்க என்ன பார்வையில் பார்க்குறாங்கன்னா, அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது நாங்கள் 40 சீட்டு வாங்கினோம், 29 ஜெயித்தோம். அவங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருந்தது, ஈர்ப்பு சக்தி இருந்தது, நாங்கள் ஜெயித்தோம். அதுக்கு பிறகு 2 முறை 2 மக்களவையில் உங்கள்கிட்ட கூட்டணி வச்சு ஒன்றுமே எங்களுக்கு வெற்றி பெற முடியல, எந்த கெயினும் இல்லை. அதனால ராஜ்யசபா கெயின் எங்களுக்கு வரணுங்கிற லெவலில் அவங்க பேசுறாங்க. இப்போ இந்த மெகா கூட்டணியில அவர்களுடைய வியூகம் என்னன்னா, எந்தெந்த கட்சிகள் வந்து சேருவதாக அவர்களுடைய கணிப்பு இருக்கிறது, இல்லை எந்தெந்த கட்சிகளுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்க வாய்ப்பு வந்து என்டிஏல இருக்கக்கூடிய பாமக, அதிமுக அணியில் இருக்கக்கூடிய தேமுதிக, திமுக அணி ஹவுஸ்ஃபுல், அவங்க வெற்றி பெற்றவங்க விண்வின்னு இருக்கிறனால அங்க வந்து மற்றவங்களுக்கு இடம் இருக்குமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கும்போது இவங்களுக்கும் கம்பல்ஷன்ல இங்க வந்துதான் தீரணும்னு அதிமுக தலைமையும் என்டிஏ பாஜக தலைமையும் இவங்கள நினைக்கிறாங்க. இவங்க தான் பிரதானமா இருக்கிறாங்க. மற்றபடி நாம் தமிழரை பொறுத்தவரை அவங்க ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்ல. பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன தமிழர் தனித்து போட்டின்னு சொல்றாங்க, பேச வேண்டியதில்லை. விஜய் அது குறித்தும் நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க. தினகரன், ஓபிஎஸ் இவங்களுடைய ஸ்டேட்டஸ் எல்லாம் என்ன அப்படின்றது? ஓபிஎஸ் நான் கமிட்டலா தான் இருக்கிறாரு. அவர் இரட்டை தலைவராக இருந்தவர். அவரு அதிமுக பின்னடைவுக்கு காரணம் தான் நீக்கப்பட்டதுதான் காரணங்கிறத அவர் தெளிவா நம்புறாரு. தினகரன் அமமுகங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறனால அவர் எடப்பாடியை முதல்வருங்கிறதையே ஏற்றுக்கொள்ள தயாருங்கிற வார்த்தைகளை அவர் விட்டுட்டாரு. என்றாலும் அவரும் தன்னை அசெட் பண்றதுக்காக சோளிங்கர் தொகுதியில பார்த்திபன் ஒரு செல்வாக்கான அவருடைய லாயலிஸ்ட் அவரை வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார்.